எந்த வாடு சரியான கஷ்டங்கள் துன்பங்கள். அப்போ நான் வாழ்கிறது சரியான முந்த நாள் சமைக்க இல்லை, அதுக்கும் வழி இல்லை. எந்த நாள்கிட்ட போய் ஒரு 250 ரூபா வேண்டி கொண்டாந்து 1/2 கிலோ மாவும் வேண்டி சீனியும் வேண்டி 250 ரூபா. ஓ 1/2 கிலோ அரிசி மாவும் வேண்டி சீனியும் வேண்டி தேத்தனையும் சீனியும் வேண்டி அதை பொழுத காட்டினேன். இது தெரியாது, பிரச்சனை இல்லை. நீங்கள் சின்னலேருந்து வளர்த்தால நீங்கள் நான் கொண்டு வரைக்க 45 அது கொண்டு வந்தேன்னா நான் பெற்ற அப்பா புதுக்குடியிருப்பில் செல் விழுந்து செத்ததில் இருந்து அவவும் குழந்தை பிறந்து 1 மாதத்தில் தாய் மறந்துட்டா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த டைமில் பயங்கர ஒரு வசதியான இருந்த ஒரு ஆள் வந்து காலப்போக்கில் வந்துட்டு காலம் செய்த கோலத்தால் வந்துட்டு ஐயாண்ட நிலைமை வந்துட்டு மாறிக்கொண்டு வந்து இப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நேர சாப்பாட்டுக்கே வந்துட்டு கஷ்டமான சூழ்நிலையில் வந்துட்டு ஐயா வாழ்ந்துட்டு இருக்கிறார். மனுஷ வாழ்க்கை வந்து இப்படித்தான் ஐயா, வாழ்க்கை ஒரு வட்டமண்டு விஜய் சொன்ன மாதிரி தான். நல்லா இருக்கிறவன் திடீரெண்டு இதாக போயிடுவான், திடீரெண்டு இதாக இருந்தால் நல்லா வருவான். அது மேலே கொண்டு செய்வான். ஒரு பாட்டு ஒன்று படித்து காட்டும் பாப்போம் பாப்போம். அண்ணா காண்டி படிப்பீங்க அண்ணே என்ன? சரி அம்மா பாட்டு படிங்க. அம்மா உடனே வந்துட்டுதா? பாப்பா என்ன 22 வயசா போச்சு, நீ என்ன ஐயா கல்யாணம் கட்டத்தான் வேணும், பார்க்குறீங்களோ? அங்கே பாப்பம் பார்க்கத்தான் வேணும். அவ என்னட்டு கேட்டால் முதல்ல தேதி நல்லா ஆற்றுவீங்களா? கடவுளை இந்த கதை ஒன்றே காணுமே மாப்பிள்ளைக்கு உங்களை கல்யாணம் கட்டுறக்கா? அதை நான் அப்படி இவருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டீங்க? இல்லை மட்டும் நீங்கள் விட்டு கொடுக்குறதுக்கும் ஒன்றும் இல்லை தங்கச்சி. இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளையும் தெரியல, நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு ஆளாக இவராத்தான் இருந்தாலும் எந்த கூட பிறந்த சௌரங்களாக இருந்தேன்னு மச்சான் மேலே இருந்தேன்னு எந்த பெற்ற பிள்ளைகள் தானும் அவளை தாக்கி கழிச்சா எனக்கு உடனே கோபம் வந்துடும். துணை முந்த நாளெல்லாம் எனக்கு இருந்து யோசிச்சு அழுது கொண்டு இருக்க, இவளும் பசியோடு இருக்கிறாள், எனக்கு பெரிய அந்தரமாக கிடக்கு. அதுக்கு பிறகு போய் ஒரு சினேதன்கிட்ட இங்கேருந்து அளவட்டியில் போய் காசு வேண்டி கொண்டு வந்தேன். சைக்கிளில் அதுக்கு பிறகு தான் வேண்டி கொண்டு வந்து மா வண்டி புட்டு வச்சாண்டா. யோசிச்சு பாருங்க இப்படி கஷ்டப்பட்டு இருப்பேன். இன்றைக்கு மதியம் என்ன சமையல்? சோறும் உருளைக்கிழங்கு குழம்புமே. என்ன இரவைக்கு? அதே அப்பா இல்லை எவ்வளோ வரும் பாசம் நிற்கணும் பாருக்கா? 7500 ரூபா கரண்ட் காசு நான் தாரேன். அது போக மேலே எவ்வளோ வரணும்? 6000மா? ஏன் 6000 கேட்குறீங்க? பாப்பம்மா ஏன் 6000 கேட்குறீங்க? நான் தட்டி கதைங்கிறாண்டி சொல்லாது. ஆமாம். அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் கீரிமலை நகுலேஸ்வரம் இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து யோசிப்பீங்க என்ன ஒரு நகுலேஸ்வரத்துக்கு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் வந்து நகுலேஸ்வரத்தில் இது ஒரு 3வது வீடியோவாக இருக்க போகுது. அப்போ வந்து இன்றைய தினம் வந்துட்டு அந்த 1வது வீடியோ எடுத்த அக்கா தான் வந்துட்டு கால் பண்ணியிருந்தா. ஸோ கால் பண்ணி கேட்டான்னா ஒரு எடுத்து ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. அன்றைக்கு வந்துட்டு நாங்கள் ஹாட்டி விட்டது வந்துட்டு இந்த சொந்தமாக பந்தமாக யாருமே இல்லை, ஊர் அக்கா ஒரு ஆள் தான். நான் இன்றைக்கு நான் வந்து கேட்கப்படுறது எங்களோட மாமா ஒரு ஆளுக்கு தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக உதவி செய்யணுமெண்டு இல்லை, நீங்கள் வந்து பாருங்கள், உங்களோட மனசுக்கு செய்யணுமெண்டு பட்டால் நீங்கள் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் ஓகேக்கா, நாங்கள் இப்போ தான் விளக்குறேன், நான் வாரேன், ஒருக்கா போயிட்டு பார்ப்போம், எனக்கு ஓகேன்னு சொன்னால் செய்யலாம்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்துட்டு நான் பார்த்தா உண்மையிலே வந்து ஒரு ஐயாவும் ஒரு மகளும் இருக்கணும் இந்த வீட்டில். ஐயா அப்பாவுக்கு உண்மையிலே சரியான கவலையாக இருக்குது. ஐயா நல்ல ஒரு திடமான நல்ல ஒரு உஷாரான ஆளாக இருந்துட்டு கதைச்சி கொண்டிருக்கார். ஆனால் அவருக்குள்ள நிறைய மனவேதனைகள் இருக்குது. அண்ட் வந்து ஒரு மகள் இருக்கிறா பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளுக்கு வந்துட்டு 21 வயசான மகளுக்கு வந்துட்டு அந்த புத்தி கொஞ்சம் சுகம் இல்லாத மாதிரி. அப்போ அதால் வந்துட்டு 2 பேரும் இருந்து வாழ்கிறாங்க, சரியான மாதிரி கஷ்டம். அப்போ ஐயா வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்காவோட ஹஸ்பண்டு அப்பா சரிதானே. அப்போ வந்து ஐயாவுக்கு வந்துட்டு அந்த மகனை குறித்துமே சரியான மாதிரி கவலை. இப்போ எங்களை கண்டுட்டு சொல்லியிருந்தார், தன் பிள்ளை வந்துட்டு 29 வயசு மட்டும் அந்த தராசு வேலையில் வந்துட்டு அப்படி கம்பு மாதிரி இருந்தோன்னா, அன்றைக்கு என் கண்ணுக்கு முன்னால் வந்துட்டு சேடம் இழுக்கிற மாதிரி இழுக்க தானே வந்துட்டு நடுங்கி போனால் நம்ம வந்து போகிறானோ தெரியாது அப்படின்ற மாதிரி, ஏதோ கடவுள் தான் காப்பாற்றினவர் அப்படின்ற மாதிரி. அதே டைம் வந்து ஐயாவோட அப்பாவுமே வந்து இறந்து போயிட்டாவாம் 2011ஆம் ஆண்டு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஐயாவும் மகளும் தான் இருந்து வாழ்கிறாங்க. என்ன தான் சொந்தமாகவே இருந்தாலுமே கூட
கூட வாயும் பயிரும் வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தாயும் செய்யமானாலும் வாயும் பயிரும் வேறுண்டு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இவங்க சொந்தமாக இருந்தாலும் கஷ்டம்ன்றது உண்மையாக இருக்கிறதால நாங்கள் இப்போ இவங்களோட போய்ட்டு கதைக்கலாம். ஸோ அவங்களோட நிலைமையை பார்த்து எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இன்னும் உதவி தேவை அப்படின்ற மாதிரி யோசிக்கிற பட்சத்தில் நீங்கள் உதவி செஞ்சால் இன்னும் நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, அதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளே போய்ட்டு அவங்களோட கதைக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி உள்ளே தான் நிற்கிறோம்னு சொன்ன வழியில் இல்லை ஆக்கள் நிற்கிறதால. ஸோ வந்து இதுதான் வந்து ஐயாவும் மகளும் வந்து இருந்து வாழ்கிற வீடு. எங்கள் மகளுங்க ஐயா சரி நிற்கிறமா. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தான் வந்து நான் சொன்ன ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயாவோட இருந்தான் கதைக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாவுக்கும் வந்து ஒரு முழங்கால் பிரச்சனை ஒன்று இருக்குது. அதால் அவரையும் நாங்கள் எளிமைக்க சொல்லி சொல்ல முடியாது. அப்போ இவர் தான் வந்து நான் சொன்ன ஐயா, அந்த அக்காண்ட மாமா என்ன. ஓகே, ஐயாவுக்கு என்ன பேர் ஐயா? சிவசுந்தரம் அருட்சோதி. சிவசுந்தரம் அருட்சோதி. ஐயாவுக்கு கடவையாக கொஞ்சம் பெத்ராக கடை போலங்க. அதுதான் என்ற தஞ்சம். அதுதான் உங்களோட தஞ்சம். சரி, அது ஒரு மக்களை கட்டும் காயக்கூடிய மாதிரி இருக்குந்தானே. இடக்கட குழப்பா தானே காய்ட்டு. ஓகே, அது இருக்கட்டும். அப்போ வந்து இப்போ ஐயாவும் மகளும் வந்து இருந்து வாழ்ந்துன்னு இருக்கணும். அப்போ ஐயாண்ட நிலைமையில் தற்சமயம் என்ன மாதிரி போகுது? சாப்பாட்டுக்கு எல்லாம் என்ன செய்கிறீங்க? சரியான கஷ்டம் ஐயா. உள்ள என்ன கடன் பட்டு தான் ஏதோ இப்போ இவர் இருந்து கொஞ்ச நாள் எனக்கு நல்ல மாதிரி பார்த்தவர். அவர் இப்போ வழக்கையில் போனதில் எந்த வாடி சரியான கஷ்டங்கள் துன்பங்கள். அப்போ நான் வாழ்கிறது சரியான முந்த நாள் சமைக்க இல்லை. முன்னாள் சமைக்கல. முந்த நாள் ஒன்றுக்கும் வழி இல்லை. வேந்த ஆள்கிட்ட போய் ஒரு 250 ரூபா வேண்டி கொண்டாந்து 1/2 கிலோ மாவும் வேண்டி சீனியும் வேண்டி. 250 ரூபா நீந்து? ஓ, 1/2 கிலோ அரிசி மாவும் வேண்டி சீனியும் வேண்டி தேத்தனி சீனியும் வேண்டி அதை பொழுதுபோக்காட்டினேன். அந்த மாதிரி போகுது. ஓகே, இப்போ இவங்க தான் வந்து ஐயாட கடைசி மகள் என்ன ஐயா? ஆமாம். ஓகே, கடைசி மகள். தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 வயசு. அவளை பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அவள் வந்து பயங்கரமான ஒரு கட்டிக்காரியாம். உதாரணமாக வந்துட்டு சோறு வந்துட்டு வடிக்க சொன்னால் என்ன செய்வா? கஞ்சிக்க சோத்தை கொட்டுவான். கஞ்சிக்க சோத்தை கொட்டிடுவா. என்ன மற்ற வந்து உப்பு போட்டு சொன்னால் வந்துட்டு கூட போடுவோம். ஒரு போனியோட தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆள் கட்டிக்காரின்னே சொல்லலாம். சரிதானே? என்ன பேர் தங்கச்சிக்கு? மதுசா. ஆனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு இல்லையே. அவள் எல்லாம் பதில் சொல்கிறாள் அந்த மாதிரி. அதுவரை எல்லாம் சொல்கிறா. இப்போ கொண்டே கொஸ்டல்லையும் விட்டு நான் கொஞ்சம் ஆள் திருத்தலாம் உண்டு. இந்த கொஞ்சம் திருந்தியாள் உடம்புகள் எடுத்து வேறுமடி சொல்லி அதுகளுக்கும் கொண்டே விட்டு பார்த்தேன் நான். சரி வரையில். ஓகே, இப்போ இவ படிப்பே காணாது. மகளுக்கு வந்துட்டு இப்போ எத்தனை வயசுலேருந்து அப்படி வந்த பிறந்ததுலேருந்து? பிறந்ததுலேருந்து. அப்படித்தானா? என்ன பிரச்சனை என்ன நடக்குது உள்ளுக்குள்ளே சொல்லுங்க அமருக்கா எங்களுக்கு. அவளுக்கு அம்மா பாப்பா இல்லையா, துண்டா பொட்டிப்பாலில் வளர்ந்தாள். அம்மா இவாக எத்தனை வயசுல அம்மா இருந்தது? 2011 அம்மா இருந்துவா? 10 வயசுல இருக்கீங்க? இல்லை இல்லை, அது வந்து மூத்தவர் நான் சொன்ன கிணத்தை குழந்து மோசம் போனாண்டு. யாரு? மூத்த மகன். உங்களோட மூத்த. அதில் இருந்து நான் ஒரு இவ காப்பாற்றலாம் ஒரு குழந்தை இருந்தாண்டு சொன்னா போல் நான் என்ன இவ எந்த வைஃபை காப்பாற்றலாம் ஒரு குழந்தை இருந்தான்னு சொல்லி அவள் அந்த பிள்ளைன்ற இயக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லி அதுக்காக நான் 2002 இவ எடுப்பார் கைப்புள்ளியாக வேண்டி வளர்த்தேன் நான். இவையா உங்களோட மகன் 98ஆம் ஆண்டா இப்போ கிணத்துக்கு குழந்தை. ஓகே, அது பிறகு நடந்தது. அதுக்கு இவ மனுஷி எங்கி எதண்டா போல் இவ ஆஸ்பத்திரிக்கு இதுமா கொண்டு போய் 7ஆம் கட்டத்தில் ஒரு டாக்டரும் சொன்னால் இவருக்கு ஒரு குழந்தை இருந்தேன்டால் நல்லா நான் சொன்னேன் அவருக்கு கெட்பதடி ஒப்பரேஷன் இல்லாமல் முடிச்சாச்சு, குழந்தை இல்லை அப்படிக்காண்டி சொன்னால் நான் இங்கே பார்த்து தான் தத்தெடுத்து தான் வளர்க்கணும். அப்போ நல்ல வயதிக்காக இருந்தேன் நான். இனிமேல் இல்லையாண்ட வயதிக்கூட இருந்தேன். அந்த நேரத்தில் இருந்த இடையே இப்போ எனக்கு அழகாக இருக்குது. அப்போ அந்த நேரம் நான் 2002 தெரியுமா? தெரியுமா? இல்லை தான் சொல்றீங்களா? இல்லை இல்லை, இப்போ தெரியுமா? தெரியுமே. வேறு யாக்கள் இங்கே யாக்கள் சொல்லி போட்டேன். ஏன்னா எனக்கு சங்கடமாக போயிட்டுது நான் கேட்டதால் நீங்கள் வாக்காத. இல்லை 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 அப்படி இல்லை. அது இங்கே கனவேர் என்னோட எந்த சௌகரங்களே முரண்பாட்டு கதைக்கு பேசி சொல்லி போட்டேன். ஓ, அதில் தெரியாது. பிரச்சனை இல்லை. நீங்கள் சின்னலேருந்து வளர்த்தால நீங்கள் அம்மாப்பா நான் கொண்டு வரைக்க 45 அது கொண்டு வந்தேன்னா நான் பெற்ற உவந்த அப்பா
புதுக்குடியிருப்பில் செல் விழுந்து செத்ததில் இருந்து அவவும் குழந்தை பிறந்து ஒரு மாதத்தில் தாய் இறந்துட்டா. ஒரு பேத்திக்கார் வளர்த்த இடத்துல நான் அதை வீட்டை வேண்டி கொண்டு நான் எந்த பேரில் எல்லாம் இதண்டு வளர்த்தேன். நானே தான் வளர்த்து அவள் இன்றைக்கும் அதில் இருந்து பொட்டிப்பாயிலான் வளர்ந்தவ. ஆனால் உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட அவர்கிட்ட மகன்கிட்ட சேப்பு இருக்கிறா இல்லை எனக்கு சௌரங்கள் மாதிரி அது சின்னிலேருந்து வளர்த்தால் அப்படித்தான் வரும். அதை இல்லையாண்டி சொல்ல முடியாது. இல்லை அதான் அந்த என்ன சொல்கிற ஒரே வீட்டில் நீங்கள் உங்களோட பிள்ளை மாதிரியே வளர்த்தபடியே ஆளுக்கும் வந்து ஷேப்புகள் வந்து உங்களுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைலையா? 3 பேர். 3 பேர். மூத்தவர் கணத்தை குழந்தை 3 பேருக்குள்ள மூத்தவர் இறந்துட்டார். அடுத்த வந்து இல்லை இல்லை அருள்ராஜ் வெளிநாட்டில் நிற்கிறார். எங்கள் கட்டாரில் நிற்கிறார். 2வது மற்ற 3வது பால்ராஜ். ஓகே 4வது வாயனா. ஓகே ஐயாண்ட இன்னும் ஒரு மகன் வந்துட்டு கட்டாரில் நிற்கிறாராம். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க என்ன ஐயா சொல்லாமலே இல்லை நான் சொல்கிறேன் ஒரு உழைவுன்ற சொந்தமாக இருக்குமோன்னு சொல்லி. என்னென்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். அப்போ வந்து முதல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போய் கொண்டிருக்கும்போது வந்து ஐயா எல்லாத்தையும் சொல்லிட்டார் சரிதானே. அப்போ அதால் வந்து எனக்கு ஓரளவு தெரிஞ்சால நான் சொல்லிட்டேன். அப்போ வந்து உங்களோட அந்த கட்டாரில் நிற்கிற மகன் வந்து கல்யாணம் செஞ்சுட்டாரா? ஓமாம், அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது. அவருக்கு இப்போ 10 வயது. இந்த முறை குலசி பார்க்க மகன் அவங்கள பார்ப்பாரா? எந்த உதவியும் கிடையாது. அப்போ இவ நல்லா கதைக்கிறாவே. இவ சோத்துக்கு மட்டும்தான் உப்பு குறைவா உப்பு கூட போடுறாவளேக்க மற்றபடியெல்லாம் ஆள் ஓகே தானே இருக்கிற. கதிரை இல்லையா தங்கச்சி? கதிரை ஒன்று இல்லையா? அந்த அப்ப நீரு பாப்பன் மனுஷ வாழ்க்கை வந்து இப்படித்தான் ஐயா. வாழ்க்கை ஒரு வட்டமண்டு விஜய் சொன்ன மாதிரி தான். நல்லா இருக்கிறவன் திடீரெண்டு இதா போயிடுவான். திடீரெண்டு இதா இருந்தோம் நல்லா வருவான். அது மேலே அந்த மாதிரி வந்து ஐயா ஒரு நேரம் வந்துட்டு கொடி கட்டி பறந்து வராம். ஐயாண்ட அந்த காவடி டிராக்டர் வந்துட்டு ஓடாத இடமே இல்லையாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா எத்தனை டிராக்டர் வச்சுருந்தீங்க? எத்தனை டிராக்டர் காவடி ஓடினீங்க? 15 குறையாமல் ஓடினேன். 15 குறையாமல். அந்த தூக்கு காவடி எல்லாம் வந்துட்டு ஐயா தான் மெயினாக வந்துட்டு எல்லா இடமுமே இப்போ எஃப்னாலேயோ இல்லாட்டி வெண்ணி பக்கம் எல்லா இடம் எல்லா இடம் வந்துட்டு வட்டிக்களவு கூட போனான். வட்டிக்களவு கூட போயிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த டைமில் பயங்கர ஒரு வசதியான இருந்த ஒரு ஆள் வந்து காலப்போக்கில் வந்துட்டு காலம் செய்த கோலத்தால் வந்துட்டு ஐயாண்ட நிலைமை வந்துட்டு மாறிக்கொண்டு வந்து இப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நேர சாப்பாட்டுக்கே வந்துட்டு கஷ்டமான சூழ்நிலையில் வந்துட்டு ஐயா வாழ்ந்துட்டுருக்கிறார். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து முதலாவது ஐயாண்ட மூத்த மகன் வந்துட்டு கிணத்துக்கு என்ன தவறி விழுந்தவர். மேரி கிணறு. எத்தனை வயசில்? 10 வயது. ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணவரா? ஓகே ஸ்காலர்ஷிப் அவள் தானே தெரிஞ்ச மாதிரி சொல்கிறா. அது நாங்கள் கதைச்சது நாங்கள் கதை சொன்னபடி அதான். அப்போ 10 வயசில் வந்துட்டு மகன் தவறி விழுந்த காரணத்தால் அம்மா அதை யோசித்ததான ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தால் வந்துட்டு அம்மாவுக்கு வருத்தம் வர தொடங்கிட்டு அதோடைய அம்மாவுக்கு என்ன ஹார்ட் வருத்தம் அப்புறம் கிட்னி பிரச்சனை எல்லாம் வந்து அம்மாவுமே காலப்போக்கில் வந்துட்டு போயிட்டாங்க. 2011 போனவா? 2011. அப்போ 13 வருஷம் இருந்தவா தாக்கு பிடிச்சோண்டு வச்சு பார்த்தேன் நான். எத்தனை வயசு அம்மா மோசம் போயக்குள்ள? அம்மாவுக்கு 50 இருக்குமா? இப்போ உங்களுக்கு எத்தனை வயதையா? எனக்கு 66. 69ஆம் ஆண்டு பிறந்தாள். 69ஆம் ஆண்டு பிறந்தா? 5 மாதம் 11. ஆள் பயங்கர கட்டிக்காரு. நீங்கள் அம்மாண்ட படத்தில் நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை படத்தில் கிடந்தாலும் ஐயா அது என்ன சொல்கிற அவாண்ட அந்த ஒரு ஸ்மைலான ஒரு அந்த சிரிச்ச ஒரு முகம்தான் வந்து ஏன் பிள்ளை இப்படி சிரிக்கிற மாதிரி யோசிக்க வைக்கிறதே தவிர மற்றபடி ஆள் பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாவே ஐயா. ஆக்டிவாக அதுவரை எல்லாம் இருக்குது. பாருங்க தங்கச்சி படிச்சீங்களா நீங்கள்? என்னண்டு பட்டுக்கோட்டை இந்த இருக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் இல்லையா? அங்கே படிச்சீங்களா? எத்தனை ஆண்டு வரைக்கும் படிச்சீங்க? 11ஆம் ஆண்டு வரைக்கும் படிச்சீங்களா? ஓகே. அப்போ நீங்கள் இப்போ எனக்கு கொண்டு செய்யணும் ஒரு பாட்டு ஒன்று படித்து காட்டுங்க பாப்போம். பாப்போம் அண்ணா காண்டி படிப்பீங்க அண்ணே என்ன? சரி அம்மா பாட்டு படிங்க. அம்மா உடனே வந்துட்டுதா? உன்னை விட்டா எனக்கு யாரு அம்மா, நீ போன போது நீ போன போது நீ எந்த படத்தில் வருது இந்த பாட்டு? நீங்கள் படிக்க தானியேட்டிக்கு அதை நான் கேள்விப்படையில் இந்த பாட்டு. ஆனால் நல்லா படிக்கிறா. பட் வந்து சொன்ன உடனே வந்து அது படிக்க துவங்கிட்டா. அதுதான் அந்த உண்மையில ஒரு டேலண்ட்னு சொல்லுவோம். என்ன இதை விட வேறு எதுவும்
அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே. ஆசைப்பட்டது ஆசைப்பட்டில்ல. ரைட், ஓகே, படிங்க. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா நீயும்? அம்மாவை வாங்க முடியுமா? வேற அவ்வளோந்தான். ஆளுக்கு வந்து அம்மாவில் ஒரு விருப்பம் ஒன்று இருக்குது. அப்போ வந்து இவாகி இப்போ 21 வயசுன்றக்குள்ள நீங்கள் அம்மாவை கண்டிருப்பீங்க தானே? ஏன்னா அம்மா கண்டிருப்பேன். அம்மாவுக்கு பிரச்சனை வந்த அப்புறம் தானே ஆளை ஏண்டி கொண்டு வந்தேன். ரைட், ஓகே. இந்த வீட்டில் அவன் இறுதிக்கிழமை நடந்தது. உங்களுக்கு 10 வயசு இல்லையா? உங்களுக்கு 10 வயசுல எப்படி அம்மா இருந்துப்பா அப்படின்னா இப்போ உங்களுக்கு 21 வயசு வராது. 2001 இந்த 2002 9ஆம் மாதம் 1ஆம் தேதி பிறந்தாள் இவாவா. அப்போ இப்போ 22 வயசு ஆண்டு பார்த்தாலே. சரி, ஓகே, அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் ஐயா, சரி தானே? அப்போ இப்போ வந்து நீங்கள் மகனை பறி கொடுத்துட்டீங்க. ஒரு மகன் உங்களை பார்க்கறது இல்லை, கட்டாயில் இருக்கிற பார்க்கறது இல்லை. அதை நான் அறியேன். நீங்கள் சொல்கிறத நான் சொல்கிறேன். அது ஊருக்கு கேட்டாலே வரும் சொல்லுவீங்க. நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்க, நம்புகிறேன். உண்மையிலே வந்து நான் வந்தப்போ கூட ஐயா அந்த கதைக்கு ஒரு ஸ்ட்ரென்த், அந்த ஒரு ஜோக்கான தன்மை, அது வந்து என்ன உண்மையிலே வந்துட்டு ஈர்த்துச்சு. ஓகே, இவங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மாதிரிக்கு. 3வது மகன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவருக்கு என்ன கேன்சர்னு சொல்லிட்டாங்களா? உறுதியாச்சு. ஓகே, அப்போ கேன்சர்ன்னு சொல்லி இப்போ 3வது மகனும் அவரும் வந்துட்டு அவர் தான் ஐயா பார்த்து கொண்டு இருந்திருக்கார். ஆனால் அவருக்கும் இப்போ கேன்சர்னு சொன்னால அவரும் வந்துட்டு ஐயாவை கைவிடுற நிலைமையாக போயிட்டேன்னு சொன்னால் அவரே இப்போ நாங்கள் தான் உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். அப்போ அவரால் இப்போ ஐயா பார்க்க முடியாது. அப்போ இப்போ இந்த வீட்டில் ஐயாவும் இந்த மகளும் தான். இப்போ ஐயா சரி நீங்கள் ஒரு தரம் தேவையில்லை, எனக்கு நான் உழைச்சி பார்ப்பேன்டா என்ன அப்படின்னு சொன்னால் ஐயாவாலே மேலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாவுக்கு முழங்கால் சிரட்டை வந்துட்டு தெரிஞ்சு காட்டுங்க ஐயா இருக்கும். அந்த இதை கந்தரியாண்டுட்டா மகள் டக்குன்னு அதான் உங்களுக்கு சொன்னேன் தானே அவனுக்கு. கந்தரியாண்டுக்குள்ள என்ன மாதிரி இப்போ நம்மளா இப்போ என்ன தெரியுது தானே? இப்போ உங்களோட முகம் வந்து இருட்டாக தான் இருக்கும் பொழுது கிளியராக தெரியாது. இப்போ உங்களோட முகம் கிளியர் இல்லை. முகம் கிளியர் இல்லை. இப்போ நீங்கள் அதில் வரைக்கும் ஒரு ரூபம் பெறுது, அவ்வளோதான் என்ற இது. இப்போ பகல்லையும் சைக்கிள் ஓடுனா நல்லா காணோட போவனே விളിக்க இருண்டு. அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு பிளர், ஒரு மங்கள் தன்மை மாதிரி இருக்குது. ஃபுல்லாக மங்களாக இருக்குது. மற்றபடி இப்போ இந்த வெளிச்சம் எல்லாம் தெரியும். இப்போ நான் வந்து ஒரு சும்மா ஒரு உருவம் வர மாதிரி இருக்குதுண்ணே, அப்படி இருக்குதுண்ணே. ஓகே, மகளுக்கு பார்த்தீங்களா எல்லாம் தெரிஞ்சுக்க நல்ல ஒரு பாசமான பிள்ளையாக இருக்கிறேன். ஆளை கல்யாணம் செய்ய போகிறவங்க கொடுத்து வச்சவன் தான் ஏண்ணே. அப்போ என்ன கல்யாணம் உண்டு பாப்பமா தங்கச்சிக்கு? பாப்பமா என்ன 22 வயசாக போச்சு, நீ என்ன ஐயா கல்யாணம் கட்ட தான் வேணும். பார்க்குறீங்களா அங்கேயும்? பாப்பம் பார்க்கத்தான் வேணும். அவள் என்னட்டு கேட்டால் முதல்ல தேர்தல் நல்லா ஆற்றுவீங்களா? கடவுளை இந்த கதை ஒன்றே காணுமே மாப்பிள்ளைக்கு உங்களை கல்யாணம் கட்டுறக்கா? தேத்தனி எல்லாம் ஆற்றுவீங்க. எனக்கு தேத்தனி ஆற்றுற படிமுறையாக சொல்லுங்க, என்னென்று ஆற்றுவீங்கன்ட்டு. என்னது ஹீட்டர்லாம் வைக்கிறது? ஒரு தீனியை போடுறது, ரொக்கக்கா போட்டுட்டு தேனியை விட்டுட்டு ஆட்டுவது பிடிக்கிறது. அது ஒரு புரிஜி கேம் வைக்கிறது இல்லை தானே? புரிஜி கிடந்தா இல்லை, மாவே ஆத்துறது இல்லை, மாவே இல்லை. சரி, இப்போ வந்து ஐயாவும் மகளும் தான் இருந்து வாழ்கிறீங்க. அப்போ இப்போ ஐயாவுக்கு நாளாக அந்த சாப்பாட்டுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? இப்போ யாரும் இல்லை, யாரும் ஹெல்ப் பண்ணுறது இல்லை. அப்போ என்னென்று சாப்பிட்றீங்க நீங்கள் 3 நேரம்? அதான் யார்கிட்டையும் கடனை போடுறது. இப்போ இந்த இதன் இப்படி இதன் தொழில் விரைக்க மாறிச்சாரி தொழில் அண்டு காவடி ஓட்டமா? காவடி ஓட்டம் பண்ணி வந்தாயே இப்போ என்ன பிள்ளைங்க இல்லை? இப்போ உங்கள்கிட்ட சொந்தமாக டிராக்டர் நிற்குதா? இல்லை இல்லை இல்லை, மரம் காவடி, மரம் காவடிகள் இருக்குது. நீங்கள் ஒரு டிராக்டரை பிடிச்சா எல்லாம் டிராக்டர் ஸ்பீக்கர் எல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கொண்டு நீங்கள் போவீங்க. ஆனால் நார்மலாக ஒரு காவடிக்கு எவ்வளோ வரும்? அது இப்போ முந்தி இன்னும் ரேட்டை விட இப்போ வந்து நாங்கள் தூரங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே ரேட்டு. நார்மலாக இப்போ எங்கள்கிட்ட கருத்துரைக்கு வரணுமெண்டா இப்போ பருத்துறைக்கு வரண்டா இப்போ டிராக்டர் கூலிக்கு எல்லாமே பார்த்து 40,000 ரூபா பண்ணுவாங்க. 40,000 ரூபா. அதில் உங்களுக்கு எவ்வளோ வரும்? எங்களுக்கு ஒரு 8,000 10,000 மிஞ்சும். 10,000 மிஞ்சுமா? 10,000 கையில் மிஞ்சுமா? ஓகே. அதில் டிராக்டருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க?
டிராக்டருக்கு 15,000க்கு மேலே கொடுக்கும். 15,000க்கு மேலே கொடுக்கணுமா? அவங்களுக்கு 10,000 ரூபாண்டாலும் மிஞ்சும் எல்லா கூலியெல்லாம் கழிச்சு. ரைட், ஓகே. அது தொடர்ந்து இப்போ ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா வந்தால் எனக்கு ஒரு செட்ட இதுவும் தேவையில்லை. அதே காணுமே. பட் இப்போ தற்சமயம் இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு உங்களால் அதை இயக்கக்கூடிய மாதிரி இல்லை தானே? நீங்கள் செய்வீங்களோ? இல்லை, சம்பளாக்கள் தான் மரம் போட்டு சம்பளாக்கள் மரம் கட்டுறது அவைந்த கூலிகள் வாழைக்குள்ள எல்லாம் கழிச்சு தான் 10,000. அப்போ உங்கள்கிட்ட இந்த பொருள் இருக்கபடியா நீங்கள் அதை வாடகைக்கு அந்த காவடி காசு மிஞ்சும். காவடிக்கு என்ற சொந்தமாக இருக்குது. ஆமாம், காவடி காசு இந்த மரத்துக்கு கொண்டு ஒரு வாடை. அதான் நான் போய் அந்த முள்ளை குத்தி கட்டி முள்ளு குத்துவீங்களா நீங்கள்? எல்லாம் செஞ்சேன் நீங்களாம்? எந்த அண்ணாக்கு? ஒரு பாலராஜன். அது நாங்கள் அது 78ஆம் ஆண்டிலேருந்து இது தொழில் செஞ்சுட்டு வாரீங்க. கடைசியாக இப்போ உங்களுக்கு இந்த காவடி ஓட்டம் வந்த கடைசியாக இந்த போன மாதம் 5ஆம் தேதி 4ஆம் தேதி சுதந்திர தினத்தின் என்று ஒரு ஓட்டம் பண்ணி அது அப்புறம் இல்லைண்டே கிடைக்கும் நினைக்கிறேன். இனி இப்போ 2ஆம் மாதம் வண்டிக்குள்ள நோம்பலாக 5ஆம் மாதத்து பிறகு கோயில்கள் வரும் தான். 4ஆம் மாதத்து பிறகு கோயில்கள் வந்தால் அவர் கொஞ்சம் சூடு பிடிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கூட இதுக்கு 2 செட் தானே. முந்தி கண்டால் இப்போ 5-6 செட் போயிருக்க ஒரு செட்டில் 5,000 மிஞ்சினாலும் 26,000-30,000 வரும். இப்போ 2 செட் அன்னைக்கு கொஞ்சம் குறைவு தானே. என்ன சரி, ஏதோ அப்படி ஒரு தொழில் ஒன்று கையில் இருக்குது. இப்போ அது போக உங்களுக்கு அந்த சமத்தி காசு கியூஆர் காசுகள் அதுகள் இல்லையா? கியூஆர் காசு 4,250 ரூபா மாதம் தாரது. ஓகே, அது உண்டு. வேறு எதுவும் உதவிகள்? வேறு ஒரு உதவியும் இல்லை. இப்போ தற்சமயம் கையில் எவ்வளோ ஆச்சுங்க செலவுக்கு? ஒரு 500 ரூபா. 500 ரூபா. கங்கால இன்றைக்கு மாறினீங்க. அதை இப்போ நீ கொடுக்குறது யாரும் வழி ஏதோ ஒரு ஏன்னா சிரிக்கிறா மாறினான்னு சொல்லி என்ன 6,000 தந்தா 500 அங்கால கொடுக்குறானே. ஆளோட உங்களுக்கு நல்ல ஃபெம்பிள் ஆகும் போல. 2 பேரும் தானே. அப்போ யார் சமைக்கிற எல்லாம்? நீங்களா வடிக்கிறது? போதாடியா? அப்போ சோறு நான் தான் சோறு பதத்துக்கு எடுப்பேன். அப்போ அந்த கொஞ்சம் இதாக இருக்க மாட்டீங்க? இல்லை, சோறு பதத்துக்கு எடுத்தாலும் வடிக்க கஞ்சிக்கோ யோட இல்லை அரிக்க சோத்தை கொட்டுருவான். சோத்தை கொட்டுறான் கஞ்சிக்குள்ளே. ரைட்டு. அப்படி அரைப்பொடி ஒரு ஆள் சாப்பிட கூட்டிக்க சோறு கஞ்சிக்க போடும். அது என்னண்டா உண்மையிலே வந்து இப்போ ஆள்கிட்ட பழமில்லை மற்ற ஆள்கிட்ட இதுக்கு வந்துட்டு அப்படி செய்கிறதே பெரிய விஷயமே. ஆனால் நார்மலாக நீங்கள் பழக்கி எடுக்கலாம். அதில் பைய பழக்கி எடுக்கலாம். அதில் பிள்ளைன்னு சொல்கிற கொண்டுமே இல்லை. ஆக்டிவாக இருக்கு. அதை நான் அப்படி இவருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். மாட்டீங்க? இல்லை மட்டும் நீங்கள் விட்டு கொடுக்குறதுக்கும் ஒன்றும் இல்லை. தங்கச்சி இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளையும் தெரியல. நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு ஆளாக இருக்கு. இவராத்தான் இருந்தாலும் எந்த கூட பிறந்த சௌரங்களாக இருந்தானே, மச்சான்மாராக இருந்தானே, எந்த பெற்ற பிள்ளைகள் தானும் அவளை தாக்கி கழிச்சா எனக்கு உடனே கோபம் வந்துடும். இல்லை அது ஏன்னு கேட்டால் 24 மணிக்காலம் வைப்பேன். அவள் தான் எனக்கு துணை. முந்த நாளெல்லாம் எனக்கு இருந்து யோசிச்சு அழுது கொண்டு இருக்க, இவளும் பசியோடு இருக்கிறாள். எனக்கு பெரிய அந்தரமாக கிடக்கு. அதுக்கு பிறகு போய் ஒரு சிநேகிதன்கிட்ட இங்கேருந்து அளவட்டியில் போய் காசு வேண்டி கொண்டு வந்தேன். சைக்கிளில் அதுக்கு பிறகு தான் வேண்டி கொண்டு வந்து வண்டி புட்டை வச்சாண்டா. யோசிச்சு பாருங்க எப்படி கஷ்டப்பட்டு இருப்பேன். நீங்கள் கண் தெரியாமல் இப்போ கண் பார்வை குறைவோடு இங்கேருந்து அளவட்டி போகிறீங்க சைக்கிள் ஓடி காசு என்ன செய்யறதுக்கு? ஆள் அழுகிறா போல. நீங்கள் இந்த கதை சொல்லியா? என்னென்னு அப்பா இல்லாட்டி நீங்கள் இல்லை. அப்பாலாம் நல்ல பாசம் பார்த்தீங்களா? உண்மையிலே நல்ல எனக்கு அந்த என்ன சொல்ல ஆள்கிட்ட அந்த குணநடையெல்லாம் பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு ஆக்டிவான ஆளாக இருக்கிறா, நல்ல பாசமாக இருக்கிறா, நல்லா சிரித்து பேசி கதைக்கிறா. ஏன்னா அப்போல்லாம் நல்ல பாசம் போல தாங்க. ஏன்னா இப்போ திங்கக்கிழமை கரண்ட் பெட்ட போகிறான், காசு கட்டணும். 7,000 வச்சோம். கரண்ட் பெட்ட போகிறாங்க. ரெட் நோட்டீஸும் வந்துடுது. எங்கள் அடுத்து நான் ரெட் நோட்டீஸு அவ்வளோத்துக்கு வந்துடுது. சரி, நேற்று வந்து சொல்லி போட்டு போகிறான். திங்கக்கிழமை எப்படியும் போட்டு போக முடியல. மெட்டு 6,000 இப்போ நண்டு எங்களை விட்டு வந்து எங்களுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் கட்டாமட்டோடைய பெரிய வெம்பல்னா உண்மையா? அது இப்போ நாங்கள் காசு இல்லாமல் கட்டாவிட இல்லையா, இந்த கவனமீனமாக விட்டுட்டோம். அப்போ ரெட் நோட்டீஸ் என்னட்ட உண்மையில் இவற்றை மோட்டரை தான் போய் கலட்டி கொண்டு வந்து இதில் ரைக்கிறேன். ஓ, அது தூக்கம் மேலே அது புனப்பாரம். அது கிடங்கு காலை தூக்கி மேலே வச்சுட்டு இப்போ இந்த சைக்கிள் கறிக்கல்ல தூக்கி வைக்க மூச்சறியும் எனக்கு. ஆனால் நீங்கள் இந்த வயசுல எப்படியா வேலையை செய்கிற பெரிய விஷயம் ஐயா. அப்போ இந்த காணி வளவெல்லாம் உங்களோட தானே? என்ன வீடு இல்லை? அப்போ
இது உண்டோட நம்பிக்கையார் இருங்க மங்கள இருங்க நீங்கள் உண்டோட நம்பிக்கையாட்டு அவருக்கு கனடாவில் நிற்கிறார். அவர் அந்த நேரமே மனுஷி இருக்கைக்கே அவ கண்டு கொடுத்துட்டு போயிட்டார். ஆட்டேன்னு சொன்னீங்க உண்டோட நம்பிக்கை அப்பாண்ட நம்பிக்கையாட்டம் உங்களோட தம்பி அப்பாண்ட நம்பிக்கையாட்டம் இப்போ உடம்பு சொல்லுவாங்களா உங்களுக்கு இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை 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 ரைட்டா இவா கண்டு அது இவா கண்டு கொடுத்தாச்சா ரைட் சித்தப்பா இதில் 6000 கொஞ்சம் இங்கே இது என்ன இங்கே மறுபக்கத்தில் காட்டப்பட்டுள்ள செலுத்த வேண்டிய முழுத்தொகை 7 நாட்களுக்குள் குறிப்பிட்ட பொறியியலாளர் அலுவலகத்தில் அல்லது ஏதேனும் மின்பட்டியலை கொடுப்பனவு செய்ய ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள மின்சார சபை கொடுப்பன நிலையத்தில் பணமாக மட்டும் செலுத்தி பெற்றுச்சீட்டை உரிய மின்பாவனையாளர் சேவை நிலையத்தில் அல்லது மின்பொறியியலாளர் அலுவலகத்தில் ஒப்படைப்பதன் மூலம் மின் துண்டிப்பினை தவிர்த்து கொள்ள முடியும். என்ன இதில் நீங்கள் நிலுவை பார்க்குறீங்களோ? நிலுவையும் நேற்று வந்து பார்த்துட்டு கணக்கு சொல்லி போட்டு போனேன். எல்லாம் ஃபோனுக்கு எல்லாம் வருது மெசேஜ் ஏன்னு இல்லை இதில் செலுத்த வேண்டிய முழுத்தொகை வந்து 5374 ரூபாண்டு போட்டிருக்காங்க ஐயா. இல்லை நேற்றையோட 7280 ரூபாண்டு சொல்லி போட்டு போனோம். என்னண்டு இதில் வந்த மெசேஜ் இது வருது இல்லை இந்த இது இது கொண்டு வந்து தந்து இப்போ கனகாலமாக போச்சு. நேற்று அடுத்த பில்லு வந்துட்டேன்னு சொல்கிறீங்களா? ரைட் ஓகே 7000. அப்போ இப்போ என்ன பிளானில் இருக்குங்களா கரண்ட் பில் கட்டுறதுக்கு? அதான் இப்போ ஒரு இடத்துக்கு விளக்கிடுவோன்னு தான் சேட்டு எடுத்து போட இப்போ மேரிட்டேன் போய் ஒரு 5000 ரூபாயும் கேட்டு பார்ப்போம். இருக்குதா வைகாசி கண்டாலும் பார்த்து இங்கே காவடி கூட்டங்கள் தொய்யா வரைக்கும் கொடுப்போம். அண்டு யாரும் சிநேகங்கள் இருக்கிறாங்களா அப்படி மாறி தரக்கூடிய மாதிரி? வேறு எந்த சொந்தக்காரர் இல்லை வேறு ஆக்கள் தருவாங்க கேட்ட தருவாங்க. இப்போ மாலாவற்றாக்கள் மாலாட்டவங்களாம். இப்போ என்னென்னா இவா என்ன நிகழ்ச்சி பார்க்குறீங்க நீங்கள் டிவியில்? டிவியில் நாளை முந்த அருவி நாடகம் எல்லாம் பார்த்து உங்களுக்கு எல்லாம் விளங்க கதையெல்லாம் விளங்குதா? அது பிறகு அது ராத்திரிக்கு 7:30 மணிக்கு பொறுத்துட்டு பால் இப்போ என்ன குளிசையும் பாவிக்கிறா வருத்தங்கள் ஒன்றும் இல்லை தானே அவள் தேவையில்லை என்னத்துக்கு சும்மா நல்ல மாதிரி தான் இருக்கிறா நல்ல மாதிரி இருக்கிறாங்கள சும்மா வலுதாகக்கூடாது என்ன. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாக்கிட்ட நிலைமை கரண்ட்டு காசு வந்து ரெட் பில் வந்துட்டுது. அப்போ கட்டாட்டி இவங்க 2 பேருமே வந்து இருட்டுக்குள்ளே போயிடுவாங்க. தங்கச்சி பார்த்துருப்பீங்க வந்து எவ்வளோ சந்தோஷமாக ஒவ்வொரு நாடகங்கள்ட்ட பேருன்னு சொல்கிறாண்டு. அப்போ அது வந்து அவாக்கு ஒரு பிரதான பொழுதுபோக்காக இருக்குது. அப்போ எல்லாத்தையும் வெட்டி விடுவோமே தேவையில்லை தானே. என்னண்டு என்னண்டு முத்தத்தில் இருந்து தான் சாப்பிடுவோம். முத்தத்தில் இருந்து சாப்பிட்டு பழகுறான் என்ன நீங்கள் கஷ்டமானு சொன்னா இருக்குதான். என்னண்டு ஒருக்கா வட்டி முத்தத்தில் இருந்து தான் சாப்பிட்டு நாங்கள் இருட்டுக்கு ஒருக்கா கரண்ட் பட்டுனவங்களா முந்தி இருக்கு. ஓகே. அப்போ இப்போ இந்த முறையும் பட்டன் எல்லாமே ஒன்று வந்துடுது கிட்டத்தட்ட ஏன்னா வர அதுக்காக தான் இப்போ நான் இன்றைக்கு அரட்டேண்டான போய் இதண்டு நாளைக்கு அப்படியே மாறிக்கொண்டே கட்ட கொண்டு விளக்கிட்டேன் நீங்களே. அதுக்கு தான் சேட்டு எடுத்து போட்டேனான்னு பேருந்து இவன் ஃபோன் அடித்து பிடிக்கண்டா போனேன் நின்றேன். உண்மையிலேயே உங்களோட மருமகளுக்கும் நன்றி சொல்லணும். என்னென்னா ஏதோ இப்போ நான் சிலவளை யோசிப்பா இப்படி இந்த மாமாக்கன்னு சொல்லி உதவி கேட்குள்ள இவங்க பேசுகிறாங்களோ சரியான்னு கூட அடிச்சனை சொன்னுவா இப்படி தான் என்னெண்டா நீங்கள் எனக்கு உதவி செய்யணுமெண்டு இல்லை மாமாக்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து பாருங்கோ உங்களுக்கு ஓகே நான் மட்டும் செய்யுங்க உண்டு. உண்மையிலே நான் வந்து பார்த்தேன். நான் வரும்போது ஐயா ஷர்ட்டும் கூட போடாமல் இருந்தவர் அந்த உங்களோட ஒரு கெட்டப்பு நீங்கள் அந்த வரவேற்று அந்த கதைச்ச கதை அந்த நான் வந்து கடிக்க வரமை வரைக்குள்ள அதை பிடிச்ச ஒரு தன்மை அந்த அப்படியான சில விடயங்கள்லாம் எங்களை ஈர்த்துச்சு. அண்ட் வந்து உங்களோட அந்த ஒரு பொய் சொல்லாத பேச்சு வந்து உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நீங்களும் முந்தி துப்புரவா தண்ணியால் பாவிக்கலை போல ஏன் ஐயோ முந்தி அவ்வளோ உழைச்சேன் நான் நினைப்பேன் அவ்வளோது குடிச்சேன் அவ்வளோது கூட்டி ஏன்டா நான் பார்த்தேன் நான் அதில் போத்து சும்மா கும்பமா நான் காணையில் என்னோட வந்து அந்த பொடியும் தான் கண்டவன் இல்லை. அது என்னென்று கேட்டால் இப்போ இப்படி சினேதாக்கள் சில நேரத்தில் தாங்களாக வேண்டி கொண்டு வந்து தருவாங்கல்ல. அப்போ இப்போயும் குடிக்கிறவர் அப்பா இப்போ இல்லைன்னா இப்போ என்னோட காசு புழங்க கொண்டா இந்த நிலையில இருப்பேனே அரப்போத்தில் நாளும் சண்டை உங்க சண்டை இல்லை கொஞ்சம் அளவா அடிக்கிறானே. ஓ இவன் பேகாட்டுக்கு சில நேரத்தில் இதை தப்பிச்சாண்டா விருட்டோட போய் வீட்டுக்கு இருந்துடுவா. அப்பா அப்போ அதை குடிச்சு நல்ல வரியில் வந்திருக்காரு தங்கச்சி இல்லை விட்டு கொடுக்க மாட்டாள் அப்பா வேணும். அப்பா உங்களுக்கு போய் அடித்தவர் ஒரு அடிக்கலை
உண்மையாக நீங்கள் கை வச்சது இல்லைண்ணா பிள்ளைக்கு இவாக கை வைக்க என்ன மனசு வரும்? இவருக்கு கை வச்சால் நான் தான் அப்பாவி. அப்பாவி அதுதான். இல்லை நான் சும்மா கேட்டு பார்த்தேன் அப்படி இவா கடிக்கிற அளவுக்கு ஒரு மனசுன்னா பிறகு என்னென்ன. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஐயா சில இடங்களில் அப்படியான ஆக்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கும் நான் சுருக்கமான இப்படிக்கிற புள்ளைய வச்சு நான் இவ்வளோ நாள் பார்க்குறேன். எந்த குறவற்றும் விராம பார்க்கணுமென்ற ஒரு இதை நான் இன்றைக்கும் எதிர்பார்க்குறேன். என்னதுக்கு தகப்பன் மாதிரியே உங்கள் அன்றைக்கு மெல்லாங்குறிச்சியில் ஒரு கேஸ் நடந்தது. 2 பொம்பளை பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டு கிடக்கு, 2ஐயும் கெடுத்து போட்டு 2ம் ஈழாத்தோட தேப்பனா. தேப்பன் 56 வயது. 56 வயசு அப்படிக்கான ஆட்டம். அதுகளால் நாங்கள் இங்கே கண்ணுக்கு எண்ணெய் விட்டு கொண்டு இருக்க வேண்டிய காலம் பணிப்பேன். இல்லை உண்மைதான். பிள்ளைகளும் வந்து கொஞ்சம் இந்த இதாக இருந்தால் ஆக்கள் தெரியாதா மிஸ்யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் உண்மையிலே உங்களோட ஒரு அந்த அன்பு பாசம் எனக்கே வந்து பார்க்க நல்லா இருக்குது. உண்மையிலே பிடிச்சிருக்கு. உங்களோட கதைக்கே வந்து நல்லா இருக்குது. அண்ட் வந்து இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறது உங்களுக்கு ஒரு கடைசி காலத்துக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம். இன்னொரு பக்கம் வந்து எனக்கு நான் கண் மூடுறதுக்கு இடையிலே அவருக்கு ஒரு துணதை விடணுமென்றான் என்ற ஆவல். மற்றது அதையும் வந்து நீங்கள் சரியான முறையில் செஞ்சு கொடுக்கணும். இல்லாட்டி அவட அதுக்காகத்தான் நான் இன்றைக்கும் இந்த அடுப்புக்கு இவ கை பிளங்கானாது இதென்ன தெரிய இதன்னாட்டிக்கு நான் என்னென்றால் பதத்துக்கு சமைச்சு ஒருத்தன் கையில் கொடுத்தால் அவனுக்கு வந்த பசிக்களை தீர்க்கணும். அது என்றாலும் பழகி கொடுத்தா தானே என்ன. அதை பழகாம விட்டுட்டு இப்போ அங்கே போய் அவையிட்டு அடி வேண்டியில்லை. அது மற்றது என்ன சொல்கிறது ஐயா, இப்போ தெரியும் தானே இப்படியானவங்கள வந்து பார்க்கக்கூடிய சரியான ஆக்கள் தான் நீங்கள் வந்துட்டு கையளிக்கும். என்ன சும்மா கடமைக்கணும் அந்த மாதிரி செய்யக்கூடாது. கண்டவன்கிட்ட தள்ளி விட்டுட்டு நான் கண்மூடினா போல அது கிடந்து சித்தரி சித்து அதை பார்க்கல அதுதானே. சரி இப்போ நாங்கள் வந்து இதுக்கு வருவோம் ஐயா. அப்போ இப்போ வந்து நாங்கள் வந்ததுக்கு நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு நாங்கள் என்ன உதவி ஐயா செஞ்சு தரணும்? இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த கரண்ட்டு பில்லு காசு கட்டாயம் நீங்கள் இப்போ இங்கேருந்து மாற போயிருந்தேன் நீங்கள். அப்போ அதை நாங்கள் தருவோம், பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் நாங்களே பயன்படுத்தி கட்டிக்கொள்ளலாம். அதை விட என்னண்டு சாப்பாட்டுக்கா கடைசியாக இப்போ நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்க? இறைச்சியால் மீன்கள் முட்டையிலண்டு முந்த நாள் இல்லை இங்கே ரஜி வச்சுருந்தாங்களே மீன் சூட பண்ணி கொண்டு வந்து மீன் சூட மீன் தான் நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன். அது சரியா? அப்போ தங்கச்சி சொல்லுங்க. அப்போ தங்கச்சி வேறு என்ன உதவி நாங்கள் செஞ்சிடணுமா சொல்லுங்க. உடுப்புகளுக்கு எத்தனை உடுப்பு இருக்குது உங்கள்கிட்ட? வீட்டுக்கு போகிறது தான் உடுப்பு இருக்குது, வெளியில் போகிற உடுப்பு இல்லை. என்ன 2 பஞ்சாபி தான் இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே எல்லாம் வெளியில் எங்கே எல்லாம் போகிறீங்க? தூரத்துக்கு எங்கே எல்லாம் போகிறீங்க? கீரிமலை சிவன் கோயிலுக்கு போகிறீங்களா? வேறு இடம் போகிறேன் இல்லையா? நான் இப்படி சென்னதிக்கு எங்கே ஓட்டம் பண்ணால் ஒரு ஓட்டம் வண்டி சொன்னால் சென்னதிக்கு போய் கூட்டி கொண்டு போவேன். கூட்டி கொண்டு போவீங்களா? மற்ற துச்சம்மன் கோயிலுக்கு போவேன். தமிழன் கூட்டி கொண்டு போவார். தமிழன் கூட்டின்னு போவார். இப்போ அவராலையும் போயில நிலைமையாக போயிட்டுது. இப்போ என்னண்டா தங்கச்சி இப்போ சரி இப்போ வேறு என்ன ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு? என்னது? அப்பா அந்த கண்ணுக்கா? உங்களுக்கு என்ன செய்யணும் கண்ணுக்கு? கண் பிரச்சனைக்கு லென்ஸ் வைக்கணும் போல. லென்ஸ் வச்சு ஆப்ரேஷன் செய்யணுமா? அதுக்கு எவ்வளோ வேணுமா? அது நான் கேட்கல, என்னோட உதவிகள் இல்லை. நான் அதில் போய் ஒரு நாள் கேட்டுட்டு லென்ஸுகள் பண்ண வேண்டி வரும். காசு லென்ஸு காசு ஒன்று பண்ணிட்டேன். நான் அதோட வந்துட்டேன். எவ்வளோ வேணும்னு சொன்னவங்க? அது நீங்கள் விசாரிக்க இல்லை? அது நம்மளா என்ன உங்களுக்கு கெட்ராக் அப்படி கெட்ராக்ன்ற சொன்னவங்க? கெட்ராக்ன்ற அந்த கிளினிக் ஒப்பிக்கங்க இல்லை, அது இருக்கட்டும் பிரச்சனை இல்லை. நார்மலாக கெட்ராக்கண்டா நீங்கள் அது வாங்கி கொடுக்க வேண்டி வரும். நினைக்கிறேன் ஒரு 30-40 சுச்சம் அந்த மாதிரி தேவைப்படும் சிலவில். பாப்பா நாங்கள் இந்த வீடியோ போடுறோம் தானே ஐயா, அவங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உண்மையிலேயே ஐயாண்டையும் தங்கச்சிண்டையும் நிலைமை வந்து சரியான கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு மதியம் என்ன சமையல்? சோறும் உருளைக்கிழங்கு சோறும் உருளைக்கிழங்கு குழம்புமே. என்ன இரவைக்கு அதே தான் சாப்பிட்றீங்க? அப்போ நாளைக்கே நீ நாளைய பொழுது நாளை விடிஞ்சால் தான் தெரியும் என்ன மாதிரின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி வந்துட்டு போய்கொண்டிருக்குது. அப்போ ஐயா சொல்லியிருப்பேன் முன்னாலும் வந்து இங்கேருந்து அளவட்டி இன்றைக்குள்ள கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு வந்து 250 ரூபா காசு பண்ணியிருந்து அதில் 1/2 கிலோ அரிசி வந்து 1/2 கிலோ அரிசி மாவை கொண்டு வந்து
சமைச்சு வராம். அப்போ உண்மையிலே வந்து சாப்பாட்டுக்கே வந்துட்டு கஷ்டம்ன்றப்போ வந்துட்டு நாங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணத்தான் வேணும். அப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்களால் நீ தொழில் செய்கிறன்ற எல்லாம் எனக்கு எவ்வளோ தூரம் சாத்தியப்படும் என்று தெரியலை. அப்போ இவங்களுக்கு மந்த்லி மாதிரி 1000 ஒரு 5000 10,000 ஹெல்ப் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு வந்தாலும் சமாளித்து சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நேரம் சமைக்கிற சாப்பாட்டை வச்சு தான் அவங்க 2 நேரம் 3 நேரம்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அப்போ பெருமளவில் எல்லாம் தேவையில்லை, நோம்பலாக சின்ன சின்ன உதவிகள் கிடைச்சாலே அவங்க அதை பயன்படுத்தி கொள்வாங்க. இனி வார மாதங்கள்லேயே ஐயா கிட காவடி ஓட்டங்கள் வந்தாலும் ஐயா வந்துட்டு சமாளித்து கொள்வார். பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்துட்டு செய்யலாம். இப்போ முக்கியமாக இந்த கரண்ட்டை வெட்ட விடுவோம் என்ன வெட்ட விடுவோமா? பட் எவ்வளோ வேண்டாம் என்ன? அப்போ நாங்கள் வந்து இந்த கரண்ட் பில் கட்டுறதுக்கான காசை தரோம் ஐயா. அது போக இது மேலே டைம் கடன் பண்ணீங்களா? இப்போ அன்றைக்கு 500 இன்றைக்கு 500 வாங்கின மாதிரி வேறு ஆட்டை வாங்கிங்க. உங்கள் கடையில் 2 கடையில் மீன்காரனை கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? இல்லை மீன்காரனுக்கு அவருடைய சாப்பாட்டுக்கும் காயிலேருந்து வேண்டி அவருக்கு 25,000 கொடுக்கணும். அது யார்கிட்ட? மீன்காரன்ட்டு. கடவுள், 20,000 வரைக்கும் கடன் தந்தோண்ணா மீன்காரன்? அப்படி இல்லை. அப்போ சாப்பாடு காசு இல்லையா? நல்லதுக்கு போகணும். சாப்பாடு காசு இல்லையா? என்ன மீனா தர வேலை இல்லாட்டி காசு வேறு? காசு 20,000 வரைக்கும் போட்டுது. இப்போ எவ்வளோ ஆழமாக வாங்குறீங்க? அவர் இப்போ முந்தி 6-7 வருஷமாக என்னோட தொடர்ந்து சிநேகிதம் கிராமத்து ஆளுக்கு 20,000 கொடுக்கணுமா? இல்லை நாங்கள் இப்போ அவர் என்னென்று கேட்டால், இப்போ நான் இதில் தொழில்கள் வந்தேன்னா நான் உடனே கொடுத்துருவீங்க. அதெல்லாம் நம்பிக்கையில் தருவார். மற்றவங்களோட சிநேகம் தானே. இப்போ நாங்களும் வந்துட்டு இப்போ அவ்வளோ தூரத்துக்கு இல்லாட்டிலும் ஐயா நாங்கள் உங்களுக்கு இந்த கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு காசு வந்து இன்னும் கொஞ்சம் காசும் தரேன். நீங்கள் அதை கையில் வச்சுருந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த வீடியோ நாங்கள் போட்ட பிறகு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். உதவி கிடைச்சா நான் சில ஒரு கிழமையிலையோ 10 நாள்லையோ மறுபடியும் வந்து உங்களுக்கு வேறு உதவிகளும் செஞ்சு தருவேன். அது மட்டும் நான் தர காசை வச்சு உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஐயா. சரியா? சரி, அப்போ எவ்வளவு காசு பிள்ளைகிட்டே தருவோம் ஹெல்ப்புக்கு உதவியா? சொல்லுங்க அம்மா. அவ்வளோ இருந்தால் ஓகேயா இருக்குமா? சொல்லுங்க அம்மா. ஐயா சும்மாங்க அம்மா. சொல்லுங்க பிள்ளையா. கரண்ட் காசில் ஒரு 7,500 ஹட்டை கிடக்கு. அது போக மேலேயுமா அவ்வளோ தருவோம்? ஒரு 1,500 ஆனுமா? பார்ப்போம், விவரம் எவ்வளோத்தில் நிற்கிறேன்னு பார்ப்போமே. பார்ப்போம்மா. அப்பா இல்லை எவ்வளோ வரும் பாசம் நிற்கிறேன்னு பார்ப்போம் இருக்கா? 7,500 கரண்ட் காசு நான் தரேன். அது போக மேலேயுமா எவ்வளோ வரணும்? 6,000மா? ஏன் 6,000 கேட்குறீங்க? பாப்பம்மா, ஏன் 6,000 கேட்குறீங்க? நான் தட்டி கதைக்கிறாண்டி சொல்லாது. ஆமாம், நீங்கள் 1000 நாளில் ஒரு 5-6 நாளாக கொடுத்துட்டு இவ்வளோ மொத்தம் கிடம் கணக்கு சொல்கிறாங்க. அப்படி செய்வோம் என்ன இருக்கா? சரியா, நான் யோசிச்சு அவாட்டே என்ன கொடுப்போம் எல்லாத்தையும். அப்படி செய்வோம். சரி, கணக்கு வேண்டாம். அந்த கணக்குகள் தெரியா இல்லைன்னா தெரியும் தானே, ஏன்னா எல்லாம் விளங்கும் தானே ஐயா. சரியா, பார்ப்போம் இருக்கா என்ன இது பெருமானங்கள் தெரியா? என்ன பாரு இதில் எவ்வளோ 2 3 4 இல்லை 40,000 கண்ணுங்க இருக்கா? எவ்வளோ கண்டு 6,000 விளையாட்டு ஒரு 6 6 அது 5,000 தாள் இல்லை அண்டா 30,000. 30,000 இல்லைடா கையில். நான் அதானே உங்களுக்கு சொன்னேனே, எனக்கு தெரியும் தானே, நீங்கள் சொல்லாலும் தெரியும் தானே. இப்போ இப்போ என்னண்டா சில பேர் அப்போ நாங்கள் சொன்னால் ஏற்கிறே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ இந்த காசை காட்டி இப்போ நண்டே தந்துட்டு போனால் அப்புறம் சரி, அந்த காசை காட்டி பாப்பிள்ளைய நிறுத்தி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அதில் பார்த்து சொல்லிக் கொடுங்க. ஐயோ, நான் சொல்லிக் கொடுத்து கலாச்சிட்டீங்க. சரி, பரவாயில்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி ஐயா, இப்போ நான் விஷயத்துக்கு வருவோம். இப்போ உங்களுக்கு மெயினான பிரச்சனை வந்து இந்த கரண்ட் காசு. இதை நீங்கள் ஒன்றே கட்டுங்க, நாங்கள் தர காசில். அது போக நான் தர காசில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யணும். சரியா? என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு அந்த அவசரமான இந்த 500 1000 ரூபான்னு சொல்லி கேட்டோட சந்தவங்கள் தானே, அவங்கள்ட்ட கடன் காசை கொண்டு போய்ட்டு கொடுங்க. மற்றது தங்கச்சிக்கு ஒரு 2-3 சட்டை எடுத்து கொடுங்க. கட்டாயம். அடுத்த முறை உங்களுக்கு உதவின்னு சொல்லி செய்ய வந்தால் அந்த சட்டை காட்டணும். மற்றது கரண்ட் காசு கட்டியிருக்கணும். மற்றது உங்களுக்கு சாப்பாடு சாமான் கொஞ்சம் வேண்டி போடுங்க. சரிதானே? மற்றபடி நீங்கள் இப்போ குடிக்கிறே இல்லையா?
குடிக்கிற இப்போ இருந்துட்டு குடிக்கிறீங்க. அதுக்காண்டி இந்த காசுல எடுத்து குடிக்கக்கூடாது, சரியா? அப்படி குடிக்கக்கூடாது. என்ன பிள்ளைக்கு உங்களுக்கும் நாங்கள் சாப்பாட்டுக்கு தரோம், குடிக்கக்கூடாது. நான் கணக்கு கேட்பேன் எல்லாத்துக்கும், சரியா? என்ன உதவிக்கு தரேன், நீங்கள் சரியாக பயன்படுத்தணும், சரியா? அதை விட நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட உங்களுக்கு கூட தரேன். உங்களுக்கு கண் தெரியாது, நீங்கள் தூர போகிறது கஷ்டம், நீ அப்படி ஒரு பிள்ளைய வச்சுக்கிறீங்க கொள்றீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் யோசித்து நான் உங்களுக்கு கணக்கு தரேன். அப்போ அதால் நீங்கள் அதை சரியான முறையை பயன்படுத்தணும். ஒருவேளை இதை நீங்கள் பிள்ளையாக பயன்படுத்த வேண்டும், இல்லாட்டி நாளைக்கு யாரும் கோல் பண்ணி ஏன் அந்த ஆள் கொடுத்தீங்களா, அந்த தவக்க மாதிரி குடிச்சு போட்டு வந்து கத்தி கொண்டு நிற்கிறேன்டோ அந்த மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? ஏரிக்காவிலேயே வரையும் கேட்கலாம், அவருடைய சண்டை இல்லை. அதுக்காண்டி குடிச்சு போட்டு பேயா வந்து இருந்தாப்புல நல்ல அப்படி இல்லை. நான் உங்களால் போய் வந்தா என்ன, இங்கால போய் வந்தா என்ன, வந்தால் எங்களுடைய சொந்தக்காரர் தான் எல்லாரும் உங்களால் இருக்குமா. வீட்டில் போய் ஒரு மூணு தீர்த்த நீ கூட போகல இல்லை. அப்போ அதனால் மகள் நீங்கள் பார்த்துக்கொள்ளும், சரியா? ஓ, குடிச்சா தங்கச்சி சொல்லித்தரோம், சரியா? அப்போ இந்தாங்க ஐயா, 1 2 3 4 5 6 7 8 அதாங்க எதாவது தாங்க, அந்த காசை தாங்கம்மா. ஓகே, 8 9 ஐயா கண்ணுங்க ஐயா, அவ்வளோ இருக்குன்னுங்க. என்ன சொல்கிறேன், எங்களுக்கு உதவிகள் அடுத்த கட்டம் வருமோ வரான்றதும் தெரியாது ஐயா. உங்களுக்கு தெரியும் இந்த காலம் ஒரு கொஞ்சம் காசு வந்து 9 இருக்குது. அப்போ 45 இருக்குது என்ன, இதில் 5 இருக்குது, அப்போ 50 மொத்தம், சரியா? அப்போ ஒரு மனுஷன்கிட்ட 500 1000 ரூபா வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு உண்மையிலேயே நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியமோ இல்லாட்டி இந்த பிள்ளையை நீங்கள் இவ்வளோ அன்பாக பார்க்குற தன்மையோ தெரியாது. இன்றைக்கி நீங்கள் 5000 ரூபா மாற போயிருந்தவங்களுக்கு வீடு தேடி வந்து நாங்கள் 50,000 தரோம். அப்போ நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அண்ட் வந்து இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும் ஐயா. நாங்கள் எப்படி இந்த உதவிகளை கொண்டு வந்து தரோம்னு சொன்னால், இப்போ இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள இந்த ஏழை மக்களை நாங்கள் போய்ட்டு சந்தித்து அவங்களோட கஷ்டங்களை நேராக போயிட்டு பார்த்து அதை நாங்கள் வந்துட்டு தெரிவிக்கிறப்போ வந்துட்டு வெளிநாட்டில் உள்ள மக்கள் வந்துட்டு சொல்லுவாங்க, ஓகே அவங்களுக்கு இதை கொடுங்கோ அதை கொடுங்கோன்னு சொல்லி. அந்த வகையில் வந்துட்டு ஏற்கனவே அனுப்பின ஒரு ரவிட காசு தான் வந்து நாங்கள் உங்களுக்கு இப்போ தந்திருக்கோம், சரிதானே? அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கந்தையா ஸ்ரீதரன் குடும்பம் வந்துட்டு கனடாவில் டொரண்டோவில் இருந்து 1 லட்சம் உண்டு அனுப்பியிருந்தாங்க, சரிதானே? அதை வந்து நாங்கள் 2ஆக பிரித்து 2 குடும்பத்துக்கு வந்துட்டு கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அதில் ஒரு பகுதியை வந்துட்டு நாங்கள் இப்போ ஐயாக்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறோம். அவங்களோட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 090. அப்போ அந்த கந்தையா ஸ்ரீதரன் குடும்பத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க கனடாவில் இருந்து உங்களுக்கு 50,000 தந்திருக்காங்க கொடுக்க. கடன் நன்றி சொல்கிறேன். நான் பெரும் உதவியை எனக்கு செய்ததுக்கு நான் கடன் நன்றி சொல்கிறேன். சந்தோஷமா ஐயாக்கு? ஓ, எவ்வளோ தூரம் சந்தோஷம்? 100க்கு 100 சந்தோஷம். 100க்கு 100 சந்தோஷம் என்ன? ஓகே, ஐயாட கண்ணும் கலங்குது. அதுக்காண்டி நாங்கள் சொல்ல மாட்டோம் என்ன, ஐயா நீங்கள் அழுதுங்கன்னா தான் நல்லம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எப்பயுமே எங்களை ரியாலிட்டி தான் பிடிக்கும். அப்போ உண்மையிலே ஐயாட அந்த ஒரு கதைக்கிற தன்மையெல்லாம் எனக்கு வந்து பிடிச்சிருக்குது ஐயா. அப்போ நீங்கள் இதை சரியான மாதிரிக்கு பயன்படுத்தணும். நான் சொன்ன விடயங்கள், பிள்ளைக்கு வந்துட்டு சட்டை எடுத்து கொடுக்கணும், மற்றவங்களோட இந்த கரண்ட் பில்லு காசு கட்டிக்கணும், இந்தாங்க எப்படிங்க. மற்றது உங்களுக்கு சாப்பாடு சாமான் வாங்கி போட்டிருக்கணும். மிச்ச காசு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தால் போட்டு வச்சுட்டு அதில் ஒரு 2000 5000 எடுத்து சாப்பிடுங்க ஃபஸ்ட்டுக்கு, சரிதானே? பிறகு பார்ப்போம், நாங்கள் உதவிகள் வந்தால் மறுபடியும் கொண்டு வந்து தருவோம். ஒருவேளை வராட்டி அது என்ன கருக்கூடாது, வராட்டி ஒன்றும் செய்யலாம் தானே, ஆனால் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புவோம். நாங்கள் கைவிட மாட்டோம், கண்டிப்பாக வருவோம் தங்கச்சி, சரியா? அப்போ இப்போ காசு வந்து அப்புறம் ஒரு பாட்டு உண்டு எனக்கு முதல் சொன்ன மாதிரி. பாப்போம். சரி, படிங்க பாப். டக்கன் எந்த நடிகரை பிடிக்கும்? விஜய் தான் பிடிக்குமா? சரியா, விஜய் இந்த பாட்டு ஒன்று படிங்க. இப்படி இருக்கக்கூடாது, அப்படி சிரிச்சோன்னு இருக்கக்கூடாது நீ, சரியோ? அதெல்லாம் அடுத்த பறையினாக்கா அறியுமோ? ஓ, பாட்டு படிக்க இன்றைக்கு அவற்ற படம் தானே போனது, விஜயோட படமா பிடிக்கும். இல்லை, ரிங்கோல ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்கா ஃபரீனாக்கான்னு சொல்லி, அவள் என்ன செய்வான்னு சொன்னால் அவட்ட பாட்டு படிக்க சொன்னால் சரி உடனே படிக்க வளர்க்கிட்டுருவோம். ஆனால் பாட்டு எல்லாம் பிள்ளையாக தான் இருக்கும். ஆனால் அந்த பாட்டு ராகத்தோட படிப்பா, அவ்வளோங்கதா. இப்போ இன்னிசை பாடி வருமென்னு சொன்னால் இன்னிசை பாடி வருமென்றது மட்டும்தான் தொடங்கும். அங்கால வர வரி எல்லாமே பிள்ளையாக தான் இருக்கும், சரியா? அந்த மாதிரி தான் ஆள் படிக்கிறா என்ன. அப்போ ஆளுக்கு நாங்கள் பேர் ஒன்று வைப்போம், ஃபரீனாக்கான்னு. நான் ஃபரீனாக்கா 2 ஏன்னா தங்கச்சி
சரி அப்போ நல்ல மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்பாவோட. வார வருஷம் அடுத்த வருஷம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கல்யாணம் கொண்டு பார்ப்போம் பிள்ளைக்கு. சரியா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகணும். இப்படி சிரிச்சோன்னு இருக்கக்கூடாது. சரியா? வடிவா சமைக்க பழகணும், வடிவா காசு என்ன பழகணும், வடிவா பாட்டு படிக்க பழகணும், எல்லாம் வடிவா கதைக்க பழகணும், எல்லாம் செய்யணும். சரியா? வாரசம் வரசம் வருஷம் ஓ நான் வார வருஷம் வருவேன், பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கிடையில் ரெடி ஆகணும். சரியா? ஒரு பொறுப்பான பிள்ளையாக மாறணும். இப்படி இனி இப்படி இருக்கக்கூடாது. சரியா? இனி மாறிடும். சரியா? பயம் விடுங்க இருக்கா, சிரிக்கக்கூடாது கண்ட வாட்டு. சரியோ? ஏண்ணா கோபம் என்னல இல்லை அதுதானே, என்ன கோபம் வரக்கூடாது. உதவி இப்போ நீர் சொன்னீரை சிரிக்கக்கூடாது. அந்த கதையை சொல்லி உதவிக்கா திருத்தி நீரன்னா மகா கட்டிக்காரன். நான் வெளிக்காட்டான் கிடைப்பேன். நான் உதுக்கு பேசுகிறேன், உதுக்கு தொடர்ந்து பேசுகிறேன். இதே அது என்னென்னா சில விஷயங்கள் வந்து அது கையை முறிப்போனா ஒன்றும் செய்யலாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வாங்கலன்னு பார்ப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்போமே. சரியா? அப்போ சந்தோஷம் தானே ஐயா நாங்கள் வந்தது. சந்தோஷம். சரியா? சந்தோஷமாக இருக்கணும். ஸோ நாங்கள் வந்துட்டு வெள்ளக்கிட்ட போகிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நானுமே வந்து அந்த கந்தை ஆசிரியதரன் குடும்பத்துக்கு வந்துட்டு என் சார்பான நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன். உண்மையிலேயே இவங்களுக்கு இந்த டைமில் பெரிய ஒரு உதவியாக இருக்கும். உண்மையிலேயே நாளைக்கு விடிஞ்சா என்ன செய்கிற சாப்பாடுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருந்தவங்க. அப்போ நாங்கள் கொடுத்த உதவி அவங்க வாழ்நாளில் மறக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நேரம் சாப்பிட உண்மையிலே அதிலிருந்து வர அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தை அங்கே எல்லாருக்குமே வந்துட்டு கிடைக்கும். நீங்களும் நீடூழி காலம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பாய் பாய். ஓகே பாய்.